ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, துவரம்பருப்பு போண்டா எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த போண்டா. நம்ம வீட்டில் இருக்க துவரம்பருப்பு வச்சு நம்ம எப்படி சூப்பராக போண்டா செய்யலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதை போய் நம்ம ஊற வச்சுட்டு வந்துடலாம். துவரம்பருப்பை நம்ம 1 மணி நேரம் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. துவரம்பருப்பு போண்டா போடுவதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பவுலில் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம். சிறிதளவு பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் நாங்கள் மிளகாய்த்தூளை துவரம்பருப்பு போண்டாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வரமிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு வச்சு இப்படி துவரம்பருப்பு போண்டா செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பை 2 டைம் கழுவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். துவரம்பருப்பை தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நாங்கள் துவரம்பருப்பு 1/4 கிலோ தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு தண்ணி வடிக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் துவரம்பருப்பு அதிகமாக போகிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் துவரம்பருப்பு போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க, தண்ணி ஊற்றி நம்ம இது மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் துவரம்பருப்பு அரைச்சது போட்டாச்சு. மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க, அரிசி மாவு போட்டுக்குங்க, கடல மாவு போட்டுக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்குங்க. துவரம்பருப்பு அரைக்கும் போது நம்ம கெட்டியாக அரைக்காமல் இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வெங்காயம் போட்டாச்சு, கொத்தமல்லி தழை போட்டாச்சு. போண்டா போடுவதற்கு மாவு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. இதை போய் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். போண்டா போடுவதற்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். போண்டாவை நம்ம சின்ன சின்ன உருண்டை எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே பரவலாக போட்டுருங்க. போண்டா ஃபுல்லாக நல்லா வேகட்டும். வெந்தோன்னு நம்ம திருப்பிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்னதாக தான் நாங்கள் ஒரு போண்டா போட்டோம். பாருங்கள் எவ்வளோ உப்பி எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. நாங்கள் சோடாப்பெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இங்கே நாங்கள் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த துவரம்பருப்பு வச்சு தான் சூப்பராக போண்டா போட்டுட்ருக்கோம். போண்டா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற இருக்க மாவையும் இதே மாதிரி நம்ம போண்டாவை போட்டு வந்துடலாம். போண்டா போடுறதுல எண்ணெய் அதிகமாக இழுக்கவே இல்லை. சுவையான துவரம்பருப்பு போண்டா சமையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடலைப்பருப்பு போண்டாலே இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திருங்க. தேங்க்யூ.